நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து எப்படியோ ஒரு வழியா புது ப்ராஜெக்ட் என்ன அப்படின்ற விஷயத்த நம்ம விஜய் வாயால கேட்டு சந்தோஷப்படுறாங்க. அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம விஜயும் ஒரு பக்கம் மல்லி ரொமான்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த சமயத்துல கரெக்டா நம்ம விஜய் இருந்து இந்த டெண்டரை பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெண்டர் நம்மளுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம இதுக்கான லோன் டிரான்சாக்ஷன் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நம்மளோட ஓன் கம்பெனியை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அந்த கம்பெனியோட நேம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மல்லி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டது ஒரே சந்தோஷம், மனசுக்குள்ள ஆனந்தம், மிகப்பெரிய ஒரு ஆனந்தம் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல். ஆனா அதே சமயத்துல பக்கம் இருந்து ஒருத்தர் ஒளிஞ்சிருந்து மறைஞ்சிருந்து அப்படியே சும்மா திருட்டு தீவிரவாதி மாதிரி பார்த்துன்னு இருக்காங்க. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சுடரி தாங்க. அதை பார்த்ததோட மட்டும் இல்லாம அதை எட்டுன்னு போயிட்டு அப்படியே ரகு கிட்ட ஒப்படைக்கணும். அதாவது ரகு கிட்ட ஒப்படைச்சா மட்டும்தான் இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு பக்கம் அப்படியே அழகா ராஜேஸ்வரி கிட்ட போய் சேரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் உண்மைகளை கண்டுபிடிக்க வேண்டும், உண்மைகளை கண்டுபிடிச்சு முற்றிலுமா உடைக்க வேண்டும். இப்போ வந்து ராஜேஸ்வரி கூட கை கோத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேணுகா முடிவு பண்றாங்க. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா, ஒரு பக்கம் மல்லி விஜய் என்னென்ன சின்ன சின்ன கேப் கிடைக்குதோ எல்லா கேப்லயும் ஒரே ரொமான்ஸ் தான். மல்லி கன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னதுமே மல்லிக்கு ஒரே சந்தோஷம் வந்து விஜய்க்கு மொத்தம் குத்துறாங்க. இதை பார்த்தா சுடரிக்கு வயிறு எரியுது ஒரு பக்கம். டிப்பாவே இன்னும் உன்னோட உண்மையான புருஷன் வந்தா உனக்கு எப்படி வயிறு எரியும்? ஊராமட்டார் புருஷனை நினைச்சுனே நீ இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஃபீல் பண்றா. உண்மையான புருஷன் வந்தா உன்னோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? இப்படி எல்லாம ஒரு கேப் மாதிரி தானே முள்ள மாதிரி தானே பண்ணுவாங்க. யாரா இந்த மாதிரி ஒரு பக்கம் இருக்கா சாமி? இவ்வளவு பத்தி எல்லாம் பேசுறதுக்கு வார்த்தையே வேணாங்க. ஒரு பக்கம் வார்த்தையை கொப்பளிங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கேவலமான ஏச்சக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கேவல சொத்துக்காக காசுக்காக எந்த மாதிரி ஒரு பக்கம் இக்கட்டான சூழ்நிலையில கேவலமான வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு ஜென்மத்தை பத்தி நம்ம என்ன பேசுறது சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணுமே பேச முடியாது. இதுக்கப்புறம் மௌனமே சிறந்ததுன்னு சொல்லிட்டு மௌனமா தான் இருந்தாலும் சரி. இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ரகு வந்து ராஜேஸ்வரி போன் பண்ணி என்னென்ன விஷயம் எல்லாத்தையும் ஒரு பக்கம் சொல்றாங்க. ஓகே ரகு, நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. வேற எதனா எனக்கு தேவைப்படா நான் கண்டிப்பா உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவேன். எனக்கு அந்த உதவியை செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, கண்டிப்பா மேடம் உங்களுக்காக அந்த நிலாவை உடைச்சு அப்படியே ரெண்டா கடா தருவேன். ஃபர்ஸ்ட் நான் சொல்றத செய்ய, அதுக்கப்புறம் செய்ய முடியாத நீ செய்யலாம்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதான் மூக்கு ஒரு பக்கம் டக்குன்னு கட்டாயி அப்படியே சைலண்ட் ஆயிடுற ஒரு பக்கம். என்னடா இதுன்ற ராஜேஸ்வரி அப்படியான அப்படி எப்படி சொல்லிட்டு பேசி அவகிட்ட இருந்து கொஞ்சம் நல்லா பல்கா சுற்றிடலான்னு பார்த்தா அவளை கொஞ்சம் கூட இடம் கொடுக்க மாட்டேறல. எப்படி அவகிட்ட இருந்து நம்ம சுருட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ரகு ஒரு பக்கம் பிளான் பண்ணிருக்கான். ஒரு பக்கம் சுடரி கிட்ட இருந்து நல்லா சுருட்டுனுக்கிறான், ஒரு பக்கம் ராஜேஸ்வரி கிட்ட இருந்து சுருட்டணும்னு பார்க்கலாம். யாரா அவன் சாமி சரியான காசு பைத்தியமா இருப்பான் போல. இப்போதைக்கு அவன் அக்கௌண்ட்லயே பல லட்சம் அப்படி இருக்கும் போல. அது எல்லாமே சுருட்டின காசு தான். இதுக்கு மேலே சுருட்டி எங்க தான் கொண்டு போக போறான்னு சொல்லிட்டு தெரியல. லாஸ்ட் அவன் மண்டே போட்ட கூட வாயிட்டு போறான் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி அவன் தள்ளப்பட்டு இருக்கு. பாப்போம் என்னென்ன பண்ண போறான், எது பண்ண போறான்னு சொல்லிட்டு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம தலைவர் கதிரேசன் இருக்காரு. அவரு வந்து அருமையான சூப்பரான ஒரு விஷயத்த செஞ்சுட்டாருங்க. அப்படி என்னடா விஷயம் செஞ்சாரு, அப்படி என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவர் செஞ்சது ஒரே ஒரு விஷயம் தான். அது அவரு ரைட்டா பண்றாரோ தப்பா பண்றாரோ அது நமக்கு முக்கியம் இல்லை. ஆனா அவர் செஞ்சது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம் தாங்க. இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்றதை கேள்விப்பட்டதும் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. என்ன இது, என் பொண்ணு பேர்ல நீ ஸ்டார்ட் பண்ணாம உன் பொண்டாட்டி பேர் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். உன் பொண்டாட்டி நான் அவ்வளவு பேர் இவளா கட்டின பொண்டாட்டி முதல் பொண்டாட்டி இருக்கிற போது உனக்கு ரெண்டாவது பொண்டாட்டி தான் முக்கியமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என் பொண்ணுக்கு யாரு கரெக்டான டைம்ல வந்து என் பொண்ணு வாழ்க்கையில வந்து என்ட்ரி ஆகி என் பொண்ணை கடைசி வரை கண் கலகாம என் பொண்ணுக்கு பிடிச்சவங்க யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா அது மல்லி தான். என் பொண்ணுக்கு பிடிச்சதா தான் நான் செய்ய முடியும். உங்க பொண்ணுக்கு பிடிச்சது எப்படி நீங்க செய்றீங்களா, அது மாதிரி என் பொண்ணுக்கு பிடிச்சதா தான் நான் செய்ய முடியும். பெத்துப்பட்டு போயிட்டா மட்டும் அம்மா இராது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிக்க, உடனே கதிரேசனுக்கு கோவம் வந்துட்டு, இனிமேல் நான் வீட்டிலே இருக்க மாட்டேன், இப்பயே போய் கேஸ் போடுறேன்டா அவன் மேல, என் பேத்தி என் பக்கம் இழுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் எல்லாம் விட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. உடனே பார்க்கணுமே நம்ம தலையும் விஜய்க்கு எந்த பயமும் இல்லைங்க. ஏன்னா போய் கேஸ் போட்டாலும் அவளுக்கு எந்த ஒரு சுயநினைவு ஞாபகமும் இல்லை. இது யாரு என்னன்னு சொல்லிட்டு கேட்கும் போது எல்லாமே ஒரு பக்கம் திக்கு திணறுவாங்க. அந்த சமயத்துல சுயநினைவே இல்லாம ஒரு ஆசைக்காக பணத்துக்காக இந்த மாதிரி குழந்தைய தானே பண்ணிட்டா நாங்க என்ன பண்ண முடியும் அப்படி இப்படி சொல்லிட்டு விஜய் கேள்வி எழுப்புறாரு. இந்த கேள்விக்கு எந்த ஒரு பதிலும் இல்லை இவங்க கிட்ட. ஐயோ நம்ம கிட்ட எந்த ஒரு பதிலும் இல்லை. இவங்க பேசுறது எல்லாமே கரெக்டா இருக்கு. இதுக்கு நம்ம பதில் எங்க இருந்து எட்டினாரு? நாம லாஸ்ட் இதே மாதிரி போயிட்டு வந்தா லாஸ்ட் நம்ம கையை விட்டு எல்லாமே போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறான். அந்த பயம் தான் நம்மளோட வெற்றிக்கான அறிகுறிங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் நம்ம அவங்க பயந்தா நாம அதை யூஸ் பண்ணி நாம அதை ஜெயிக்க பார்க்கணும். அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்பிடென்ட் எங்களுக்குள்ள இருக்கு. இந்த கான்பிடென்ட்டால என்னென்ன விஷயங்கள் மாறப்போகுது, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்ய போறாங்க அப்படின்ற சுவாரஸ்யம் நிறைந்த நிறைய விஷயங்களை தாங்க நாம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம விஜய் இருக்காருல, அவரு ஒரு விஷயத்த செஞ்சிருக்காரு. ஆனா அவரு இந்த மாதிரி செய்வாரான்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்க்கல. ஆனா செஞ்சுட்டாரு. அப்படி என்னடா விஷயம் செஞ்சாரு
செஞ்சாரு, நம்ம தலைவன் வேற ரகண்டா, அவன் எந்த விஷயம் செஞ்சாலும் அது மாசா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அப்படி என்ன விஷயம் செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்கள கூட்டு வச்சு ஒரு விஷயத்த பேசுறாங்க. இந்த பாரு வெண்பா, நீ எந்த காரணத்துக்கு கொண்டு எதுக்காகவும் பயப்படாத, எப்பவுமே மல்லியம்மா தான் உன்னோட அம்மா, இவங்க உன்னோட அம்மாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிருக்காரு. இவங்க சுடரி அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் ஆல்ரெடி, உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது, நீங்க வருத்தப்படக்கூடாது தான் உங்ககிட்ட நான் சொல்லாம இருந்தேன். அவங்க யாரு எங்க இருந்து வந்தாங்க என்ன லொட்டு லொசுக்கு எல்லாமே எனக்கு தெரியும். இது எல்லாமே மல்லியம்மா ஆல்ரெடி என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஆனா இது வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சத்தியம் ஆகிட்டாங்க. அதனால தான் நான் எந்த ஒரு விஷயத்தையும் யார்கிட்டயும் ஷேர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டது ஒரு பக்கம் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்பப்பா தெரியும், எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்கா கேட்க உடனே நடந்தது வந்தது போனது சொந்த கதை சோக எல்லாத்தையும் சொல்லி ஒரு பக்கம் அழ ஆரம்பிச்சுறாங்க. இப்பதான் புரிய வருது உங்களுக்கு, ஓஹோ இதுதான விஷயம், இப்படிதான் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு உண்மைகள் எல்லாமே ஒரு பக்கம் புரிய வர எல்லாமே ஒரு பக்கம் அறிய வருது. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு பக்கம் பதட்டமோ பயமோ எல்லாமே ஒரு பக்கம் அதிகரிச்சுன்னு போயின்னு இருக்கு. பார்ப்போம் இதுக்கு நடுவில் வேற எதனா விஷயங்கள் சுவாரஸ்யம் நிறைந்த விஷயங்கள் நடக்குமா நடக்காதா அப்படின்ற 1 by 1 விஷயத்தையும் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் பாருங்க. ஸோ நண்பர்களே, இது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இருந்துன்னு போயிட்டு மல்லிக்கான ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண எல்லாமே ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஆடா இவங்க ரெடி பண்ணக்கூடாது, இதில் என்னாலும் ஒரு பிரச்சனை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம கதிரேசனா மறுபக்கம் ராஜேஸ்வரி கங்கனை கட்டுன்னு திஞ்சுன்னு இருக்காங்க. சுடரி சொல்லவே இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அவன் நடிப்பை ஸ்டார்ட் பண்ணுறான். ஐயோ என் புருஷனை நாம ஏமாத்திட்டான், என் புருஷன் அப்படி பண்ணிட்டான், என் புருஷன் இப்படி பண்ணிட்டான், அவனை நம்பிக்கை கூடாது, அவனை நம்பி வாழ்க்கை நாசமா போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நடிப்பை ஆரம்பிச்சிட்டா. யாராவடி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடிக்கலாமாடா, இப்படியெல்லாம் பண்ணலாமாடா, எதுக்குடா அந்த மனகாட்ட பழப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு பக்கம் கேள்வி எழுப்ப தோணும். என்னங்க பண்ணுறது, அவளோட ஆக்டிங் அவளோட சொத்து, அதனால் நாம எதனா பேச முடியுமா? அதனால மௌனமே சேர்ந்துன்னு சொல்லிட்டு நம்ம மௌனத்தோட இருந்தால் நமக்கு நல்லது. இல்லைன்னா லாஸ்ட்ல நமக்கே ஒரு பக்கம் கும்மி அடி தம்பி கும்மி அடின்னு கும்மி அடிச்சு விட்டுருவாங்க. ஸோ நம்ம இந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.